ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, நம்ம இப்போ எப்படின்னா சமூக வலைதளத்தில் அரசியலை பற்றியோ இல்லை முதல்வரை பற்றியோ இல்லைன்னா நம்ம தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. இந்த கீழே பாருங்கள். அதனால் சொல்கிறேன், யாருமே கமாண்டில் நான் திமுக கட்சியில் இருக்கேன், நான் அதிமுகவில் இருக்கேன், அப்படி நான் பெரிய கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நீங்கள் தேவையில்லாமல் கமாண்ட் எதுவுமே சமூக வலைதளத்தில் யாருக்குமே நீங்கள் போடாதீங்க. நீங்கள் இப்போ சமூக வலைதளத்தில் வீடியோ போடுங்க, கமாண்டு நீங்கள் தப்பாக, அதாவது முதல்வரை விமர்சிக்கிற மாதிரியோ முதல்வரை தவறாக விமர்சித்து நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து கவனத்தோடு பண்ணுங்கள். ஆனால் உங்கள் மேலே 142 பேர் பிரீடம் பேர் உங்கள் மேலே கேஸ் கண்டாயமாக போடுவாங்க. அதாவது நீங்கள் ஃபேக் ஐடி மூலமாக நீங்கள் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனால் ஃபேக் ஐடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. யாராக இருந்தாலும் அதாங்க, ஃபேக் ஐடி போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, இது பண்ணாலும் நீங்கள் நினைப்பீங்க கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் அழகாக கண்டுபிடிச்சிடலாங்க. அதுக்குன்னு ஐடி குழு தனியாக இருக்குங்க. யாராக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்னாலும் சரி, யூடியூப்னாலும் சரி, நீங்கள் ஃபேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி, உங்கள் வீட்டு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே க்ளீனாக வந்துடுவாங்க. அதனால் காவல்துறை எச்சரிக்கையாக தான், யாருமே தவறாக நீங்கள் முதல்வரை பற்றி நீங்கள் பேசாதீங்க, விமர்சனம் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் நிறைய அள்ளி போடுங்க. நான் உங்கள் மெர்சல் ராஜா.